கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெங்களூரு அப்படிங்கிற ஒரு பகுதியில யாமினி பிரியா அப்படிங்கிற ஒரு பெண் அவங்களுடைய அம்மா அப்பா கூட வந்து வாழ்ந்துட்டு வராங்க. அந்த யாமினி பிரியா அப்படிங்கிற பெண்ணுக்கு வந்து வயசு 20 தாங்க ஆகுது. அவங்க வந்து அன்னைக்கு வந்து அந்த சம்பவம் நடக்கிற அன்னைக்கு போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த பெண் வந்து வீட்டுக்கு போகவே இல்லை அந்த ஈவினிங். அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அம்மா அப்பா எல்லாருமே பயப்படுறாங்க. ஐயோ, என்னுடைய பொண்ணு எங்க போச்சு அப்படின்ட்டு பதறாங்க. பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப பதட்டமான ஒரு சூழ்நிலையில அந்த பெண் யாமினி பிரியா அவர்களுடைய அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரு செய்தி வருது. இந்த செய்தி கேட்கும்போது அவங்களுடைய அம்மா அப்பா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இந்த செய்தி என்ன தெரியுமா? அவங்களுடைய பொண்ணு வந்து ஒரு மேம்பாலம் பக்கத்துல செத்து கிடக்குறா அப்படின்ற மாதிரியான செய்தி. அவங்க லிட்டரலி பயங்கரமா உடஞ்சி அழுதுட்டாங்க. சோ அந்த இடத்துல போய் பார்க்கும்போது முதல்ல அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஓகே ஏதோ ஒரு விபத்து நடந்திருக்கும், அதனால பெண் இறந்திருக்கான்ட்டு அவங்க நினைச்சிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் தான் வெளியே வருது, இல்ல இந்த பெண்ணை வந்து யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயம். இப்படி இந்த நியூஸை கேள்விப்பட்ட யாமினி பிரியா அவர்களுடைய அம்மா அப்பா வந்து ஒரு சந்தேகத்துக்குள்ளாக்கப்படுறாங்க. ஒரு நபர் மேல வந்து அவங்களுக்கு சந்தேகம் வருது. அந்த நபர் யாருன்னு பார்க்கும்போது விக்னேஷ் என்கின்ற சஞ்சய் அப்படிங்கிற ஒரு பையன். அவனுக்கு வயசு வந்து 26 ஆகுது. அந்த பையன் வந்து எங்க இருக்கான்னு பார்த்தா யாமினி பிரியா அவர்கள் இருந்தாங்க இல்லையா, இப்போ குத்தி கொலை செய்யப்பட்டாங்கல்ல. சோ அவங்க வீட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு பையன், அவனுக்கு வயசு வந்து 26 ஆகுது. ஆல்ரெடி அவன் வந்து சில பிரச்சனை பண்ணி அங்கேயே ஒரு சில கேஸ் எல்லாம் வாங்கிட்டு உள்ள போயிட்டு வந்திருக்க பையன். சோ அவன் வந்து யாமினி பிரியாவுக்கு வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில இருந்து சரியான லவ் டார்ச்சர், அதுவும் ஒன் சைட் லவ் டார்ச்சர். இந்த மாதிரி கேஸ் வாங்கிட்டு எல்லார்கிட்டயும் கெட்ட பேர் வாங்கிட்டு இருந்தா எப்படி லவ் அக்செப்ட் பண்ணுவாங்க? இந்த பெண் வந்து முற்றிலும் மறுத்திருக்காங்க. இல்ல உன்னை எனக்கு பிடிக்கல, நான் லவ் பண்ணல உன்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த பெண் வந்து ஒரு கட்டத்துல அவங்க வீட்லயே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு லவ் டார்ச்சர் பண்றான் அப்படின்ட்டு. அவங்க வீட்லயும் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. இல்லப்பா செட் ஆகாது அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டு சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. சோ அவன் வந்து விடுறதா கிடையாது, தொடர்ந்து ஒன் சைடு லவ் டார்ச்சர். அதுக்கப்புறம் போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. போலீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த விக்னேஷ் அப்படிங்கிற அந்த பையனை கூப்பிட்டு வேற வார்ன் பண்ணிருக்காங்க. சோ இவனுக்கும் லைஃப் இருக்கு அப்படின்ட்டு போலீஸ் வந்து வார்னிங் கூட கொடுத்து அவனை வெளியே அனுப்பியிருக்காங்க. கடைசியில அந்த வார்னிங்க கூட சரியா கேட்காம கடைசியில எங்க வந்து என்ன ஆயிருக்கு பாருங்க, ஒரு பெண்ணுடைய உயிர் போயிடுச்சு, அவ்வளவுதான். எல்லாருக்கும் நம்மளுக்கு இது ஒரு நியூஸா இருக்கும். பட் அவங்க இழந்தாங்க இல்லையா அந்த குடும்பம். ஸோ அவங்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய ஒரு வலி. நான் வந்து ஏன் தெரியுமா இதெல்லாம் நமக்கு ஒரு நியூஸா இருக்கும்ன்றல, அதை தாண்டி நம்ம என்ன ரியாக்ட் பண்ண போறோம்? ஜஸ்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். வேற என்ன பண்ணிட போறோம்? வேற எதுவுமே கிடையாது. நான் வேலையை பார்த்துட்டு நம்ம வந்து நகர்ந்துடும். இழந்தவங்களுடைய அந்த குடும்பத்துக்கு தான் எப்பேற்பட்ட ஒரு வலி. ஸோ சட்டங்கள் ரொம்ப கடுமையாக்கப்பட வேண்டும் அப்படின்றது விக்டிம்ஸ்க்கு தான். ஸோ அந்த பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு தான். இங்க பாதிப்பு இல்லாதவர்களுக்கு ஒன்றும் இல்லையா, அவங்க வேலையை பார்த்து போயிட்டே தான் இருப்பாங்க. எனிவே மேட்ருக்கு வர லாஸ்டா அந்த பெண் கிட்ட அவன் எப்படி ப்ரப்போஸ் பண்ணலாம், அந்த பொண்ணு கேட்கலன்னா சாகடிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வந்துடும். அதுக்கு வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கானா, ஹரிஷ் அப்படிங்கிற இன்னொரு ஃப்ரெண்டு அவனுக்கு, விக்னேஷ் அப்படிங்கிற அந்த குத்தி கொலை செஞ்சான் பத்தியா. ஸோ அவனுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு ப்ராப்பர் ஸ்கெட்சோட ஒரு கடையில போயிட்டு கத்தி வாங்கிட்டு அதே ஃப்ரெண்டோடைய பைக்லயே போய்கிட்டு அந்த பொண்ணை வந்து ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டுறாங்க. சோழ தேவனஹள்ளி அப்படின்னு அந்த பகுதியில இவன் என்ன பண்றான்னா, அந்த பெண்ணை வந்து நிப்பாட்டி அந்த இடத்துல வந்து பேசுறான். ஸோ ஃப்ரெண்டு வந்து தூரமா நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பெண் எப்பயும் போல இல்ல எனக்கு இல்ல செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அந்த பெண்ணை வந்து அந்த இடத்துலயே கொலை செஞ்சுட்டு அவன் ஃப்ரெண்டு கூடயே அவன் ஃப்ரெண்டோட பைக்லயே ஏறி ஒரு இடத்துல போய் பதுங்குறான். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, போலீஸ் வந்து தேடுறாங்க. தேடி கரெக்டா 24 மணி நேரத்துல இவனை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சு இப்போ வந்து சிறையில் அடைச்சிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்டும் தான் சேர்ந்து வந்து சிறையில இருக்காரு. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சில கேஸ்ல வந்து பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியவே தெரியாது கூட இருக்கக்கூடிய நண்பன் என்ன பண்ண போறான் அப்படின்ட்டு. ஸோ அவங்க சும்மா போய் கூட நின்றுப்பாங்க, மாட்டிருப்பாங்க. பட் இந்த ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அந்த ஃப்ரெண்ட் வந்து இதை தடுத்திருக்கலாம். இல்லடா இதெல்லாம் ரொம்ப தப்பு, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, சட்டங்கள் இப்படி இருக்கு, ஸோ அவங்களும் பாவம் அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒன்று சொல்லி தடுத்திருக்கலாம். பட் அந்த ஃப்ரெண்ட் வந்து பண்ணல, அந்த ஜென்டில்மேன். இப்போ அவரையும் தூக்கி உள்ள போட்டிருக்காங்க. இன்னமும் ஒரு கோபம் வர வைக்கக்கூடிய ஒரு ஒரு செய்தி என்னன்னு பார்க்கும்போது, இந்த விக்னேஷ் அப்படிங்கிற இந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பெண்ணை வந்து கொலை செய்திருக்கக்கூடிய நபர், அவன் என்ன பண்ணிருக்கான்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் வேற கிரியேட் பண்ணிருக்கான். அந்த குரூப்ல கிட்டத்தட்ட ஒரு 5 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. அவங்களோட வேலை என்னன்னா, இந்த யாமினி பிரியா அவர்கள் வந்து எங்கெங்க போயிட்டு வராங்க அப்படின்ற அந்த விஷயத்த பார்த்து அவருக்கு வந்து அப்டேட் கொடுக்கணுமா வாட்ஸ்அப்ல. சோ எப்படியெல்லாம் குரூப் கிரியேட் பண்ணி எப்படியெல்லாம் பண்றானுங்க பாருங்களேன். அந்த குரூப்புக்கு என்ன பேர் தெரியுமா? மிஷின் யாமினி பிரியா. என்னடா இது அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. எப்படி யாரோ ஒருத்தவங்க சின்ன வயசுல இருந்து தம் பெண்ணை தோல்லையும் மடியிலையும் போட்டு வளர்த்து கடைசியில உங்ககிட்ட இருந்து தார்வாகணும்ட்டு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு நினைச்சு பார்த்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ரொம்ப பாவங்க இதெல்லாம். அந்த அவங்களுடைய அம்மா அப்பாவை இந்த இடத்துல வந்து திங்க் பண்ணி பாருங்களேன். இப்ப ரீசன்ட் மீடியாஸ்ல வந்து பார்க்கும்போது அவங்க எப்படி கதறி அழுகுறாங்க தெரியுமா? அவங்களுடைய குழந்தைங்களை எப்படி எப்படி பார்த்து வளர்த்துருப்பாங்க அவங்க. சோ அந்த பெண் அந்த குழந்தை இல்லைன்னும் போது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வலியாக இருக்கும். எப்படி இந்த தைரியம் வருது? நம்ம கொன்னா கூட ஒன்னும் பண்ணிட மாட்டாங்க அப்படிங்கிற அந்த தைரியம் எங்கிருந்து வருது? ஒரு மீடியால அவங்களுடைய அம்மாவை போயிட்டு பேட்டி எடுக்கிறாங்க. அவங்களுடைய அம்மா பயங்கரமா கதறி அழுகுறாங்க. என் பொண்ணுக்கு நடந்தது இன்னொரு பொண்ணுக்கு வந்து நடந்துடக்கூடாது சார், என்கவுண்டர் பண்ணுங்க சார் அப்படின்ற மாதிரி அந்த பெண்ணுடைய பாதிக்கப்பட்ட அம்மா வந்து பயங்கரமா அழுதுகிட்டு இது போன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா மீடியாஸும் கவர் பண்ணிருக்கு, எல்லாரும் இதை பார்த்துருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை வந்து நம்ம பார்ப்போம். அந்த தைரியத்தை உடைக்கணும். நம்ம ஒரு அசாசினேட் பண்ணிட்டா நம்ம எதுவும் பண்ண முடியாது நம்மள அப்படின்ட்டு அந்த தைரியம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இங்க இருக்கக்கூடிய பல அப்பாவிகளை வந்து பலி வாங்கிட்டு இருக்கு.
இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷன்ல முக்கியமா பதிவு பண்ணிட்டு போயிடுங்க.